அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்ருக்குறாங்க. தன்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அம்மா கையால் பச்சளை வாங்கி சாப்பிட்டுட்டேன். இனிமேல் இந்த குழந்தை நல்ல முறையில் பிறந்திருக்கும். அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு பூரணமாக கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, பரவாயில்லக்கா, இதுக்காக ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நீ மனசையும் உடம்பே நல்லா வச்சுக்கணும். இப்போ நீ கர்ப்பமாக இருக்கிற, உன்னோட குழந்தை நல்லா இருக்கணும்னா நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லடி, இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டுக்காரருக்கு தான். உங்கள் வீட்டுக்காரருக்கு தாண்டி நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் எதுக்கு இதெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்கே வர வாரிசுங்க. அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே நல்ல முறை நடக்கும். அத்தையும் குழந்தைய சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. எல்லாமே கூடி வர நேரம் வரும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனாண்டி ஊர்க்காரங்களையும் போலீஸ்காரங்களையும் கூட்டிக்கிட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது சிவனாண்டி பிளான் பண்ணியிருப்பான். ஒரு 2 பேர்த்த ஏற்பாடு பண்ணி பத்திரத்தில் போய் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்ட. அந்த பேனாவில் எழுதுறது வந்து 1 மணி நேரத்தில் அழிஞ்ச மாதிரி எழுதிட்டு அவங்க சொத்தை பூரா பிளான் பண்ணலாம், ஆட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா இவங்க எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ண மாதிரியே சாமுண்டீஸ்வரியும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா சொத்தையும் வந்து சிவனாண்டிக்கு எழுதி கொடுத்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க காளியம்மா அவங்கெல்லாம். அதனால் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேராக சாமுண்டீஸ்வரிட்டு வந்துட்டு கத்துவாப்பில், ஏய் சிவனாண்டி, எதுக்கு இப்படி ஊர்க்காரங்க போலீஸையெல்லாம் கூட்டிக்கிட்டு ஏன் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இப்படி கத்திகிட்ருக்குற அப்படிங்கிறாங்க. ஐயா ஊர்க்காரங்களே, நான் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், என்ன விஷயம்னு நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கங்கிறாங்க. அம்மா சொல்லவே கஷ்டமாக இருக்குதும்மா, இதெல்லாம் பஞ்சாயத்தில் பேசணும். இருந்தாலும் நீங்களே பஞ்சாயத்து தலைவருங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இங்கே வந்தோம்மா. இந்த சொத்து பூராத்தையுமே நீங்கள் வந்து சிவனாண்டி பேரில் எழுதி கொடுத்துருக்குறீங்க. இந்த பத்திரத்தை காமிச்சு எங்களை அதை வாங்கி கொடுன்னு சொல்கிறோம்மா அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் இவனுக்கு எழுதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ஊர்க்காரங்க இருந்துக்கிட்டு, ஆமாம் சிவனாண்டி, உன் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நீ என்ன ப்ராடு பண்ணி இந்த அம்மாட்ட கையெழுத்து வாங்கின? 2வது நீ வந்து அவங்களுக்கு வந்து எதிரி. அப்படி இருக்கிறப்ப உனக்கு போய் எதுக்கு அவங்க வீட்டை எழுதி கொடுப்பாங்க? எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குதுங்கிறாங்க. ஐயா பெரியவங்களே, அந்த அம்மா கையெழுத்து கொண்டு காட்டுங்க அப்படின்னோடனே சாமுண்டீஸ்வரி அதை பார்த்துட்டு, ஆமாம் இது என்னோடய கையெழுத்து தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த அம்மாவே அது என் கையெழுத்து தான் ஒத்துக்குது. அப்புறம் உங்களுக்கு என்னையா பிரச்சனை? முதல்ல எனக்கு மாற்றி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, என்னடா விளையாட்டு பண்ணிட்டு திரியிறியா? என்னடா ப்ராடு பண்ணி கையெழுத்தை வாங்கிட்டு என்ன அகராதி பண்ணிகிட்டு இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, இருடா நீ இப்படிலாம் சொன்னபடி கேட்க மாட்டேன், இருடா வர்றேன் அப்படின்னு போய் உள்ளே துப்பாக்கி எடுத்துகிறதுக்கு போகிறாங்க. கார்த்தி பின்னாடியே ஓடிட்டு, அத்தை வேண்டாம், இதை வந்து நம்ம என்ன ஏதுன்னு பேசிதான் ஆகணும், அந்த கையெழுத்து உங்களோட தான் அப்படிங்கிறப்ப அந்த சிவனாடி ஏதோ ப்ராடு பண்ணி இது பண்ணியிருக்கிறான், பொறுமையாக இருங்க, அது என்ன ஏதுன்னு நம்ம பேசிக்கலான்ட்டு வெளியில் வராங்க. வந்த உடனே கார்த்தி சொல்கிறாங்க, ஐயா ஊர்க்காரங்களே, போலீஸ்காரங்க எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க, எனக்கு 24 மணி நேரம் டைம் வேணும். இந்த பத்திரம் போலியானதுங்கிறத நான் நிரூபிக்கிறேன். அப்படி நான் போலியானதை நிரூபிக்கலைன்னா நீங்கள் இந்த வீட்டை வந்து நீங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரிட்டு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒத்து வராது. இவன் ஒரு ப்ராடு. இவனுக்காக போய் நம்ம வீட்டையெல்லாம் கொடுக்கணுமா? நம்ம சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாங்கிறாங்க. இல்லை அத்தை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க, நான் ஒரு 24 மணி நேரத்தில் நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு, 1 மணி நேரம் கூட உனக்கு நான் டைம் கொடுக்க முடியாதுடா அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு பயமாக இருக்குதா? அப்போ நீ கையில் வச்சுருக்கிறது போலி பத்திரங்கிறது உனக்கே சந்தேகமாக இருக்குதா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, எனக்கெல்லாம் தெரியாது, நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஊர்க்காரங்க போலீஸ்காரங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு, அதெல்லாம் இல்லை, அவங்க 24 மணி நேரம் டைம் கேட்குறாங்க, அதை வந்து நிரூபிக்கட்டும். அப்படி நிரூபிக்கலைன்னா வேணால் நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஊர்க்காரங்க முன்னாடி சிவனாண்டி சொல்கிறாரு, ஐயா ஊர்க்காரங்களே, நல்லா கேட்டுக்கிட்டிங்களா? 24 மணி நேரமா, அதுக்குள்ளே ஏதாச்சும் தப்பாக போச்சுன்னா நீங்கள் தான் இந்த வீட்டை எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே போய்ட்டு வீட்டில் உட்காந்து சிவனாண்டி இவங்க எல்லாருமே பேசிகிட்ருக்குறாங்க. சந்திரகலா இங்கே வந்து சந்திரகலா சாமுண்டீஸ்வரி எல்லாமே உள்ளே சோகமாக நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ சந்திரகலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, மைண்ட் வைஸாக பேசுகிறாங்க, ஆஹா எப்படியோ எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த வீட்டை வாங்கிட்டாரு, எப்படியோ இந்த வீடெல்லாம் எனக்கு தான், பரவாயில்ல, இப்படியே ஒவ்வொன்றா எங்கள் அக்காக்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கத்தில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே காளியம்மா இவங்க எல்லாமே இவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அந்த சிவனாண்டி வந்து என்ன நடந்துச்சுங்கிறத விவரமாக சொல்கிறாரு.
24 மணி நேரம் அவன் இது பண்ணியிருக்கிறான். ஆமாம், நம்ம கையெழுத்து வாங்கின அந்த ஆள் பத்திரமா தானே, அவனுங்களாம் பத்திரமா தான் இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுங்களை ஊரை விட்டு எங்கேயாவது எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அவங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து கார்த்தி வராரு. சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, அத்தை நான் 2 பேர் வந்து உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினானுங்கள்ல, அவனுங்க தாங்க அத்தை உங்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி கொண்டு போய் சிவனாண்டிகிட்ட கொடுத்துருக்குறாங்கங்கிற. இல்லை மாப்பிள்ளை, நான் அந்த பத்திரத்தை நல்லா படித்து பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அத்தை, அதாவது 1 மணி நேரத்தில் வந்து மறையிறாப்புல பேனாலாம் இருக்குது, அதை வச்சு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னோடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.